நான் மதுரையிலிருந்து வரேன். சுற்றுச்சூழல் சம்பந்தமான என்னோட பேர் செல்வராஜ், மதுரை மாவட்டம். சுற்றுச்சூழல் சூழல் சம்பந்தமான இயக்கத்தில் இருந்து வரோம். பொதுவாக மதுரை மாவட்டம் அதிகமாக கல்குவாரி யார் வேணாலும் கருத்து சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க, அதிகாரி இருக்காங்க, யாருடைய கருத்தையும் அவர்கள் கருத்து கேட்பு நிகழ்ச்சி கலெக்டர்களுக்கும் அவங்களுக்கும் எந்த மாவட்டத்தில் தெரிவிக்கலாம், ஆதரவு தெரிவிக்கலாம். தயவு செய்து பேசுறவங்களுக்கு யாரும் இடையூறு செய்யாதீங்க, சந்தோஷமா கேளுங்க. இதெல்லாம் ஆயுஷ் தானே கொடுக்க போறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நானும் ஒரு சாதாரண கல்குவாரியில இருந்து என்னுடைய அனுபவத்தை தொடங்கி நானும் கல்குவாரியில வேலை பார்த்துருக்கேன். அப்படியே மேற்கொண்டு படிச்சு கல்குவாரியில எங்க அப்பா அம்மா வேலை பார்த்தாங்க. அதனால நான் யாருக்கு எதிராக, மக்களுக்கு எதிராகவோ யாருக்கு எதிராக அந்த கருத்தை பதிவு பண்ணல. ஆனா சுற்றுச்சூழலை எல்லா இடத்துலையும் நம்ம பாதுகாக்கணுங்கிற விஷயத்துக்காக அதுக்கான இருக்கிற விதிகளை சுட்டி காட்டி அது உட்பட்டு அனுமதி கொடுங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் முன்வைக்க வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா 1959ல சிறுகனிம சலுகை விதி சட்டம் அப்படின்ட்டு அந்த விதிக்கு உட்பட்டு கல்குவாரிக்கு பொதுவா அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. ஆனா இங்க நடக்கிற தமிழ்நாட்டுல பெரும்பாலான இடங்கள்ல தேனி மாவட்டம் உட்பட பல இடங்கள்ல பார்க்கும்போது இந்த விதிகளை முறையா பின்பற்றது மாதிரி தெரியல. 1959 சட்டம் சில சட்ட விதிகள் இருக்கு. அதுல முக்கியமான சில விதிகளை மட்டும் உங்க முன்னாடி வச்சு அதுல என்னென்ன விதிகள் இங்க மீறப்பட்டிருக்கு அப்படிங்கறத என்னுடைய கருத்தா பதிவு பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா சங்கிலி கரடு மகளிர் சங்கம், அதே மாதிரி கேகேப்பட்டி குவாரி, அன்னை சத்யா குவாரி, அன்னை தெரசா குவாரி, வலிமை கோட்டுக்கு கீழ் உள்ள மகளிர் சங்கம், சங்கிலி கருப்பன் குவாரின்னு 6 குவாரிக்கு இன்னைக்கு ஒரே இடத்துல கருத்து கொடுக்க நடத்துறாங்க. அதுல பாத்தீங்கன்னா நிறைய சுற்றுச்சூழல் நிறைய பாதிக்கப்படுறத நான் நினைக்கிறேன். பக்கத்துல டேம் இருக்கு, வீடுகள் இருக்கு, விவசாய நிலங்கள் இருக்கு, பெரியார் டேம், சண்முக நதி, இது மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே கம்பப்படத்தாக்கு மிகப்பெரிய ஒரு விவசாய பகுதியா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு சில கல்குவாரிகளை அதை கொண்டு அந்த விவசாய நிலங்களை இயற்கை சமநிலையை பாதிக்கிற அளவுக்கு அரசு முடிவெடுக்க கூடாது. 1959 சிறுகனிம சலுகை விதி அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா 36(1)(36)(1)A அதுல படி பாத்தீங்கன்னா வீட்டு மனைகள், நிரந்தர கட்டுமானங்கள் 3 நத்தம் 300 மீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடாது. சிறுகனிம சலுகை விதிகள் 1959 பிரிவு 31(1) அடிப்படையில் அங்கீகரிக்கப்பட்ட வீடுகள், ஊராட்சி மற்றும் டிடிசி அங்கீகரிக்கப்பட்ட வீட்டு மனைகள், ஊர் நத்தம், கோயில் போன்ற நிரந்தர கட்டுமானங்கள், அரசின் தொகுப்பு வீடுகள், பசுமை வீடுகள் இருந்தால் 300 மீட்டர் இடைவெளி விட்டு மட்டுமே குவாரி பணி செய்ய வேண்டும். குவாரி வெளிமுனை பகுதியிலிருந்து 300 மீட்டர் சுமார் 1000 அடி இடைவெளி விட்டு தான் குவாரி தொழிலாளர்களின் நிரந்தர மற்றும் தற்காலிக குடியிருப்புகள் அமைக்க வேண்டும். சிறுகனிம சலுகை விதிகள் 1959 பிரிவு 36(1)A வீட்டு மனைகள், நிரந்தர கட்டுமானங்கள் ஆகியவை குவாரியின் வெளிமுனை பகுதியில் இருந்து 1000 அடி இடைவெளி விட்டு தான் குவாரி பணி செய்ய வேண்டும் என கிரிட்டேரியா தெளிவாக உள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட வீடு என்பது புல வரைபடம், கிராம வரைபடம், பதிவேடு போன்ற ஏதாவது அரசு ஆவணங்களில் மார்க் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என சிறுகனிம சலுகை விதிகள் கூறுகின்றன. மேலும் அரசின் ஆவணங்களில் வீடுகளில் இருந்து சுட்டியாக காட்டப்பட்டு அந்த இடத்தில் வீடு தற்போது சிதிலம் அடைந்திருந்தாலோ சேதாரம் அடைந்திருந்தாலோ வீட்டை யாராவது வாங்கி அதை இடித்து காலிமனையாக வைத்திருந்தாலோ அந்த இடம் நில வாய்ப்பாட்டின்படி அங்கீகரிக்கப்பட்ட வீட்டு மனைதான் என சிறுகனிம வருவாய்த்துறை தெளிவாக கூறியுள்ளது. அதே மாதிரி இந்த புல வரைபடத்தில் பாத்தீங்கன்னா, கூகுள் வரைபடத்தில் பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்கு. அதாவது 300 வீட்டுக்குள்ள வீடுகள் இருக்கு. இந்த 6 குவாரியை சுத்தி அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய நோக்கமே உங்கள் அனைவருடைய கருத்து கேட்பது. அந்த கருத்து கேட்பவருடைய விதிகள், நடைமுறை சட்டங்கள் எல்லாம் அரசு அலுவலகத்திற்கு தெளிவாக நீங்க அறிவுறுத்தீங்க. அது ஒன்றும் தவறு கிடையாது. அதை எழுத்துப்பூர்வமாக தெளிவுபடுத்துங்க. இதனுடைய நோக்கமே கருத்து கேட்பது. பொதுவாக உங்களுடைய கருத்துக்கள் சுருக்கமாகவும் தெளிவாகவும் தயவு செய்து புரியணும். காலத்தின் நன்மை கருதி அனைவருக்கும் பேச வாய்ப்பு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. தயவு செய்து
விரிவாக தெரிவிப்பது உங்களுடைய எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க, மற்றபடி ஒரு கருத்தை சுருக்கமா ஒரு 2 மணி புரிந்து கொள்ளுமாறு அனுப்பி கேட்கிறது. முக்கியமான வீடியோ பத்தி மட்டும் நான் சொல்லிடுறேன். திட்ட அறிக்கை கடந்த 1 மாதமாக ஊடகங்கள் பொது இடங்களில் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. அந்த திட்ட அறிக்கையினுடைய சேட்டலைட் வீடியோவை பார்த்தோம்னா அந்த வீடு 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஒரு சீட் குடிசை கிடையாது. இந்த பகுதியோட விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை, அதாவது சிறுகணித சட்டத்தை